என்ன அர்ச்சனா, உன் அம்மாவையும் தங்கச்சியும் இன்னும் ஆளே காணோம். அதாங்க எனக்கும் டென்ஷனா இருக்கு. இவங்களுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப சிக்கலாயிடுமே. அப்பா, அம்மா, வாங்க 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 சீக்கிரமா வாங்க மாமா. வாங்க வாங்க உட்காருங்க. ஏமா இவ்ளோ லேட்டு? வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி. அவங்களாம் வந்துட்டாங்களாக்கா? ஐயோ, கொஞ்சம் விட்டா வந்திருப்பாங்க. இப்பதான் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்துட்டு இருக்காங்களாம். மாமா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு மாமா? பரவாயில்ல மாப்பிள்ள, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணியாச்சுன்னா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். அதுக்கு தானே இப்போ பொண்ணு பார்க்க வர்றாங்க. எல்லாம் சரியாயிடும், ஒன்னும் கவலைப்படாதீங்க. எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ஏய் பிரியா, நீ உள்ள போ. நீ உள்ள போய் ரெடி ஆகு. நான் சொல்லும் போது எந்திரிச்சு வா. சரியா? போ போ போ. சரிக்கா. அம்மா, அப்பா, இதுதான் உங்க வீடுன்னு சொல்லணும். நல்லா அழுத்தம் திருத்தமா சொல்லணும். சொதுப்பு கிடப்பி வச்சிடாதீங்க. இந்த வீடுதானாடா? ஆமாமா. என்ன அர்ச்சனா, 2 பேர் தான் வர்றாங்க, அவ்வளவுதானா? எனக்கு மட்டும் என்னங்க தெரியும்? இருங்க பாப்போம். வாங்க 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 தம்பி. வணக்கம் வாங்க. உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம்மா. இன்னும் 10 பேரை கூட்டிட்டு வரலான்னு தான் நினைச்சோம். ஆனா இவன் தான் ஊருக்குள்ள கொரோனா அதிகமா இருக்கு, அதனால வேண்டான்னு சொல்லிட்டான். நம்ம மட்டும் போலான்னு சொன்னா சரின்னு தோணுச்சு. அதான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். சரிங்க சம்பந்தி. நான் பொண்ணுக்கு அப்பா, இவங்க என் மனைவி. வணக்கங்க. இவ என் மூத்த பொண்ணு அர்ச்சனா. வணக்கம் வணக்கம். வணக்கங்க. இவர் என் மாப்பிள்ள. வணக்கம்மா. ஹலோ, அந்த ஃபைலை அனுப்ப சொல்லியிருந்தேனே. ஹலோ ஹலோ, கேக்குதா சார்? ஒரு முக்கியமான ஃபோன் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். போய் பேசிட்டு வா. ஹலோ ஹலோ. எப்பவும் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பிஸியான பையன். அதெல்லாம் ரைட் தான் சார். இந்த கொரோனாவை காரணமா காட்டி திடீர்னு 15 பேரை வேலையை விட்டு தூக்குறதுங்கிறது அது எப்படி சார் நியாயமா தோணும்? இந்த டைம்ல அவங்க எங்க சார் போய் வேலைக்கு தேடுவாங்க? சார், நான் எச்சரா இருக்கிறதுனால இந்த விஷயத்த மனசாட்சி இல்லாம என்னால பண்ணவே முடியாது சார். சாரிங்க. ஒரு நிமிஷம் சார், நான் உங்களுக்கு கால் பண்றேன் சார். நடந்து வரது கூட பார்க்காம போன்ல பேசிட்டு இருப்பீங்களா? சாரிங்க, கவனிக்கல. ஹலோ, நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்க முன்னாடி போறீங்க, நான் பின்னாடி வரேன், அவ்வளவுதாங்க. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? போன் பேசும்போது ஏதோ தெரியாம இடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது, நீங்க வேணும்னே தான் வந்து இடிச்சிருக்கீங்க. யார் இந்த பொண்ணு? என் பையன் கிட்ட என்னவோ பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. நான் போய் என்னன்னு பாக்குறேன். அம்மா, நீ உங்களை கூட்டிட்டு போய் மொட்டை மாடியில நல்லா சுத்தி காமி. சரி, வாங்க வாங்க சமைக்க. என் புத்தகத்தையே தட்டி விட்டுட்டு ஏன் பின்னாடி வருவீங்களா? அதுவும் ஏன் வீட்டு வாசல் முன்னாடி வந்து என்கிட்ட சண்டை போடுவீங்களா? உங்களெல்லாம் இங்கே நிக்கிறீங்க, நீங்க உள்ள வாங்க, உள்ள போய் பேசலாம். அண்ணா, இந்த ஆள் எதுக்கு உள்ள அழைச்சிட்டு போறீங்க? அவரு நம்ம கடைக்கு துணி எடுக்க வர கஸ்டமர். ஏதோ பல்க் ஆர்டர் பத்தி பேசணும்னு வந்திருக்காரு. அப்பா, உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு பார்வதி. ரூம்ல இரு, வெளியே வந்துடாத.
சமந்தி, என் பொண்ணு காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்காளேன்னு நினைக்காதீங்க. அவளுக்கு எல்லா வீட்டு வேலையும் நல்லா தெரியும். நான் அப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன். தெரியாம ஏதாவது தப்பு தண்டா செஞ்சாலும் பெரியவங்க நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். இதெல்லாம் சொல்லணுமா சம்பந்தி? நாங்க பாத்துக்கிறோம். 4 மாசத்துல என் பேத்திக்கு இப்படி ஒரு சம்பந்தம் அமையும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலம்மா. எப்படியோ கல்யாணம் வாங்க வாங்க ஜோசியர். இவர்தான் ஆலங்குள அருள் பிரகாச ஜோதிட சிகாமணி. வணக்கம். என்ன கல்யாணமே முடிஞ்ச பிறகு வரீங்க? வர வழியில கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் லேட்டு. விசேஷம் நல்லபடியா முடிஞ்சதா? ஆசீர்வாதம் பண்ண நீங்க இல்லன்ற ஒரே குறையை தவிர வேற எந்த குறையும் இல்ல. இவர் எங்க குடும்ப ஜோசியர். எங்க குடும்பத்துல என்ன நல்ல காரியம் நடந்தாலும் இவரை கேட்காம ஒண்ணுமே செய்ய மாட்டோம். பொண்ணு நல்ல பொண்ணுதான். மாப்பிள்ளை பொண்ணு பொருத்தம் ஜோரா இருக்கு. அந்த முக லட்சணத்தை பார்த்தா என்ன ஜோசியரை இழுக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? என் பேரை இப்பதான் கல்யாணம் முடிச்சுட்டு நிக்கிறான். எதுவா இருந்தாலும் இங்க வச்சே சொல்லிடுங்க. சேச்சே, அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லம்மா. அதுவும் இந்த காலத்துல யாரு பாக்குறா? நீங்க உங்க வேலையை பாருங்க. ஆரம்பிச்சு பாதியிலே விட்டுட்டு போனா எப்படி? அதான் தொண்டை வரைக்கும் வந்துருச்சுல, வாயை திறந்து சொல்லுங்க. இந்த மாதிரி முக லட்சணம் உள்ள பொண்ணுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் இருக்காது. எத்தனை குழந்தை பிறந்தாலும் அது பெண் குழந்தையா தான் இருக்கும். அதைத்தாமா சொல்ல வந்தேன். என்ன ஜோசியரை சொல்றீங்க? ஆண் குழந்தை பிறக்காதா? ஆமாமா, இது கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடையாது. என்னோட அனுபவத்துல தாமா சொல்றேன். ஐயோ, இது வரைக்கும் அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நடந்திருக்கு. அப்போ இதுவும் நடக்கும் தானே அர்த்தம்? என்ன சம்பந்தி, இப்படி எங்களை ஏமாத்திட்டீங்களே. ஐயோ, நிச்சயமா அப்படியெல்லாம் இருக்காதுங்க. எங்க வம்சத்துல யாருக்குமே ஆம்பளை புள்ள இல்லாம இருந்ததே இல்ல. இதோ என் மூத்த பிள்ளைக்கு கூட முத குழந்தை ஆம்பளை புள்ளதான். இத பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. என் பேத்திக்கு ஆண் வாரிசு பிறக்குங்க, நம்புங்க. ஐயா, இத பாருங்க ஜோசியரே, நான் என் பேத்தி ஜாதகத்தை வேணா எடுத்துட்டு வந்து தரேன். நீங்க ஒரு நிமிஷம் இப்படி உட்காந்து ஆறாமரை பார்த்து கொஞ்சம் நல்லா எடுத்து சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம் பார்த்தாலும் ஒரு நாள் எல்லாம் பார்த்தாலும் ஜோசி ஒண்ணுதாமா. நான் சொன்னது சொன்னதாமா. என்னங்க இவரு இவ்வளவு உறுதியா சொல்றாரு? அதுவும் தாலி கட்டின கையோட இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. இப்ப என்னங்க பண்றது? என்னம்மா இது? என்னங்க பண்றதுன்னா என்ன அர்த்தம்? தாலி கட்டியாச்சு, கல்யாணமும் நல்லபடியா நடந்துருச்சு. இத பாருங்க, கடவுள் மேல பாரத்தை போட்டு
பிறக்க போறது ஆணோ பொண்ணோ எதுவா இருந்தாலும் மனசுல நம்பிக்கையோட என் பேத்திய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இதுக்கு மேல எப்படிங்க நம்புறது? பையனுக்கு கல்யாணம் பண்றது எதுக்கு? நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரும், அந்த சொத்துக்கு ஒரு அதிபதி வருவானு தானே. அதுவே இல்லைன்னு ஆன போது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுவும் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எங்க குடும்ப ஜோசியரே சொன்னதுக்கு அப்புறம் இது அவ்வளவு லேஸ்ல விட முடியாது. இது மட்டும் தாலி கட்டத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா கல்யாணத்தை நிறுத்திருப்பேன். ஏங்க, தாலி கட்டினா மட்டும் இப்ப என்ன? ஆண் வாரிசு பெத்து தர மாட்டான்னு தெரிஞ்சே எப்படி என் பேரன் வாழ்க்கையை நாசமாக்க முடியும்? இவள மருமகளா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா வரிசையா பொம்பளை புள்ளையா பெத்து போடுவா. விக்கிற விலைவாசிக்கு அதை வச்சு காப்பாத்தி நல்லது கெட்டது பார்க்க எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஆஹா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. கல்யாணம் முடிஞ்ச 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி சொன்னா எப்படிம்மா? உங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் எவ்வளவோ பார்த்திருப்பீங்க. எப்பவோ பிறக்க போற புள்ள அது, இப்ப எப்படிமா சொல்ல முடியும்? ஜோசியர் சொல்ற எவ்வளவோ விஷயங்கள் நடைமுறையில வேற மாதிரி நடக்கிறத நாமளே பார்த்திருக்கோம். இதுவும் அந்த மாதிரி ஏன் இருக்க கூடாது? அதுவும் ஜாதகம் கூட இல்ல, வெறும் முகராசியை வச்சுதானே சொன்னாரு. இத பாருங்க, என்னோட இத்தனை வயசுல நான் யார்கிட்டயும் கையேந்தி நின்னதே இல்ல. முத தடவையா உங்ககிட்ட கேக்குறேன், தயவு செஞ்சு என் பேத்திய உங்க பையன் கூட வாழ வச்சிருங்கம்மா. நிச்சயமா அவ நல்லபடியா உங்க குடும்பத்தை வழி நடத்துவா. இந்த கல்யாணத்தை முறிச்சுக்கலான்னு மட்டும் நினைச்சீங்கன்னா நாங்க குடும்பத்தோட சாகிறத தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லம்மா. சம்மந்தி, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி யோசிச்சு பாருங்க. நீங்க ஆம்பளை புள்ளிய பெத்தவங்க, இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லி கிளம்பி போயிருவீங்க. உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா என் பொண்ணு இந்த ஊர் என்ன சொல்லும்? இந்த உலகம் என்ன சொல்லும்? கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனைனா அவ வாழ்க்கை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சம்பந்தி. ஏப்பா, பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்க எதுக்கு சொல்ல போறோம்? பிரச்சனை இருக்க போய் தானே சொல்றோம். சரி, நீங்க எல்லாம் இவ்வளவு பேசுறீங்கல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன். உங்க வீட்டு பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வருவீங்களா? பதில் சொல்லுங்கப்பா. முடியல, ஏன்னா நீங்களும் அதே முடிவை தான் எடுத்திருப்பீங்க. ஆண் வாரிசு வேணும்னு நினைக்கிறது உலக வழக்கம். நான் ஒன்னும் புதுசா கேட்கல. $50 பவுன் கொடு, 100 பவுன் கொடுன்னு கேட்டோமா?
இல்ல சீர்வரிசை தான் கேட்டோமா? அதுக்காக தாலி கட்டி முடிச்ச கையோட இப்படி பச்சை மண்ணோட வாழ்க்கையை பாழாக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? டேய், இனிமே இங்க பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. வாங்கடா போலாம். டேய், உனக்கு என்னடா அவளை விட்டு வர மனசு இல்லையா? அவளை விட்டு வர வா போலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க மாமா, நில்லுங்க மாமா, நான் பேசுறேன் மாமா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு பொண்ணோட வயித்துல கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே பிறக்க போறது ஆனா பொண்ணான்னு கண்டுபிடிக்கிற சக்தி அறிவியலுக்கே இல்ல. இந்த ஜோசியருக்கு இருக்குன்னு நம்புறீங்களா? இது மட்டும் உண்மையா இருந்தா இவர்தான் இன்னைய தேதிக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருந்திருப்பாரு. ஏய், அத நம்பி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பலி கொடுக்க நீங்களும் தயாராயிட்டீங்களா? எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க எல்லாரும்? கல்யாணம் முடிஞ்சு கட்டின தாலி இல்லதோ பாருங்க, மஞ்சள் கூட காயில இன்னும். அதுக்குள்ள எதை பத்தியுமே கவலைப்படாம கல்யாணத்தை முறிக்கலான்னு பாக்குறீங்க. மாப்பிள்ளை சார், ஒரு பொண்ணு உங்களை நம்பி வாழ்க்கையை ஏத்துக்கிறாளே, அவளை இப்படிதான் விட்டுட்டு வான்னு சொன்ன உடனே விட்டுட்டு கிளம்பிடுவீங்களா? அப்புறம் நாளைக்கு யாரோ ஒருத்தர் வந்து இதே போல சொன்னாலுமே பொண்டாட்டியை விட்டு கொடுத்துருவீங்களா? ஏ சந்தியா, உனக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, வாய மூடிட்டு இருக்கணும். இல்ல ஆச்சி, ஒரு பொண்ணோட வாழ்க்கை இங்க அநியாயமா நாசமாக போகுது. அதையெல்லாம் என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஐயோ சிவகாமி, ஒரு பொண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்தா என்ன, இல்ல பெண் குழந்தை பிறந்தா என்ன? இந்த ஆராய்ச்சியெல்லாம் இன்னும் எத்தனை தலைமுறைக்கு நீங்க பண்ண போறீங்க? ஏன் பெண் குழந்தை பிறந்தா ஒரு குடும்பத்தோட வாரிசா இருக்க முடியாதா? ஐயோ, ஒரு பொண்ணு நாட்டோட பிரதமர் ஆகலாம், மாநிலத்தோட முதலமைச்சர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். ஆனா ஒரு குடும்பத்துக்கு வாரிசாக முடியாதுல்ல? என்னங்க நியாயம் இது? தயவு செஞ்சு உங்களை சுத்தி இருக்கிற உலகத்துல என்ன நடக்குதுன்னு கண்ணை திறந்து பாருங்க. உங்க எல்லாருக்குமே நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஐயோ, குழந்தை உருவாகிற இடம் பொண்ணோட கர்ப்பப்பையாவே இருந்தாலும் அது ஆணா பொண்ணான்னு தீர்மானிக்கிறது ஆணோட உயிரணுக்கள்ல தான் இருக்கு. சந்தேகம் இருந்தா போய் தேடி படிங்க. 4 டாக்டர் பார்த்து விசாரிச்சு வந்து சொல்லுங்க. நீங்கெல்லாம் இந்த காலத்துல இப்படி இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. உலகத்தையே பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற இந்த கொரோனா வைரஸ்க்கு எப்படி முடிவு கட்டலாம், ஜனங்களை எப்படி காப்பாத்தலாம்னு சயின்டிஸ்ட்லாம் அங்க மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இத்தனோண்ட அல்ப விஷயத்தை வச்சுக்கிட்டு அசிங்கமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. வாய மூடுறி. 4 எழுத்து படிச்சிருந்தா என்ன வேணாலும் பேசுவியா? இங்க இத்தனை பேருக்கு பாடம் எடுக்கிறியே, எங்க வயசு என்ன, உன் வயசு என்ன? ஆனா அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கலையேமா. இந்த பொம்பளைங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட குடும்பத்துக்காக எவ்வளவு உழைக்கிறாங்கன்னு ஒரு பொம்பளையா அவங்களுக்கு தெரியாதா? எந்த வகையில ஆம்பளைக்கு பொம்பளை குறைச்சல்னு உங்க மனசுக்கு தோணலையா? என்ன கூட கூட பேச வைக்கிறீங்க? இதான் நீங்க எங்களுக்கு கொடுக்குற மரியாதையா? அம்மா அம்மா இல்லம்மா, இத பாருங்க, இவ சின்ன பொண்ணு எது தெரியாம பேசுறா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். ஏய், வாய மூடுறி, வாய மூடு. வந்ததுல நீ செஞ்சதெல்லாம் போதும். இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அவங்க கையில கால்ல விழுந்தாத நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க இருந்த போ. ஏய் சிவகாமி, கூட்டிட்டு போடி. சரவணா, கூட்டிட்டு போடி இவள. போடி. கூட்டிட்டு போடா. வாய மூடு. நீ எதுவும் பேசக்கூடாது. போ. கூட்டிட்டு போ. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. சம்பந்தி, உங்க எல்லாரையும் கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு போங்க. கல்யாணம் ஆன அன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனையால பிறந்த வீட்டோட இருந்துட்டாங்கிற பணிச்சொல் என் பொண்ணுக்கு வர வேண்டாங்க. நான் உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேக்குறேங்க. இத்தனை பேர் முன்னாடி வெக்கத்தை விட்டு உங்க கால்ல வேணாலும் விழறோம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என் பொண்ணை வாழ வைக்க இதுக்கு மேல இங்க நின்னு பேசினே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க முடியாது. வாங்கம்மா கிளம்புவோம். ஒரு நிமிஷம்.